டாஸ்மாகில் ஏற்பட்ட முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பிய நிலையில் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் டெண்டர், மதுபான கொள்முதல் உள்ளிட்ட பணிகளில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை பரபரப்பு குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தது. அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் புதிதாக ஒரு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீடு, அவருடைய தொடர்புடைய இடங்கள், டாஸ்மாக் அதிகாரிகள் இடங்கள், மதுபான ஆலைகள் உள்ளிட்ட 41 இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் டாஸ்மாக் டெண்டர், மதுபான கொள்முதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் முறைகேடு நடந்ததற்கான முக்கிய ஆவணங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் தனியார் விடுதியில் தங்கியிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் சுமார் 3 மணி நேரம் தீவிர விசாரணை மேற்கொண்டு அவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தை எழுத்துப்பூர்வமாகவும் பதிவு செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் நிறுவனத்தில் பார் உரிமை வழங்குதல், போக்குவரத்து ஒப்பந்தங்கள், மதுபான கொள்முதல் மற்றும் விற்பனை உள்ளிட்டவற்றை முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகாரில் செந்தில் பாலாஜி, முன்னாள் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் விசாகன், முன்னாள் முதுநிலை மண்டல மேலாளர் ராமதுரை முருகன், பன்னீர்செல்வம், செந்தில் பாலாஜியின் முன்னாள் தனி உதவியாளர் பாஸ்கர், செந்தில் பாலாஜி நெருங்கிய கூட்டாளிகள் என கூறப்படப்பட்டிருந்த ரத்தீஷ்ராஜ், சண்முகவேல், கார்த்திக் ஆகிய 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பி இருக்கிறது. மதுபான கொள்முதல் மற்றும் யார் டெண்டர் முறைகேடு தொடர்பாக இன்று காலை ஆஜராக வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அறிவுறுத்தினர். அதன் பேரில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் தற்போது செந்தில் பாலாஜி மற்றும் அவரது வழக்கறிஞர் முன்னிலையில் தற்போது விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணையில் இந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான இந்த 1000 கோடி ரூபாய் உண்மையாக நடைபெற்றதா என்ற கோணத்தில் விசாரணையானது நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு என்ற பிரத்யேகமான கேள்விகளும் தற்போது தயாரான நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கு ஆமாம் இல்லை என்று பதிலை அளிக்க வேண்டும் என்று சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறை தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தற்போது விசாரணை அதிகாரி முன்பு செந்தில் பாலாஜி ஆஜராகி இருக்கிறார். தகவலுக்கு நன்றி ராகவேந்தர்.